ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மைக்கை வச்சு நான் படுற பாடு இருக்குது. இன்றைக்கி மட்டும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு 5 வாட்டி பண்ணேன். இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி பேசிட்டா மைக்கே இல்லாமல் பேசியிருக்கேன், ஆன் பண்ணாமல். ரைட், சரி. மறுபடியும் முதல்ல இருந்தால் ஆக்சுவலாக இன்றைக்கி ஏன் விக்ரம் அழுதார் அப்படின்ற விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு உண்டான விஷயத்தை என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், பூத கண்ணாடி வச்சு பார்த்தேன் அவர் என்ன பண்ணுறாரு அப்படி. இந்த எபிசோட் இன்றைக்கி விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் சூப்பராக போச்சு. அதில் ஃபஸ்ட்டு எஃப்ஜே எவிக்ட் ஆன விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எஃப்ஜே போகும்போது வந்துட்டு கீழே அப்படியே முட்டி போட்டு ஆதுரை, நான் மனசார கூட உன்னை நான் தப்பாக நினச்சதில்லை, வெளியே போயிட்டு உன் நட்பை நான் கண்டிப்பாக விட மாட்டேன், கெட்டியமாக பிடிச்சிப்பேன் அப்படிலாம் சொல்லி பேசியிருப்பார். நம்மளுக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்திருக்கும். சூப்பர்ப்பா, நல்லா செம்மையாக வந்துட்டு அது அதுவும் அவரோட குரல் வந்து அப்படியே ஃபஸ்ட் டைம் தடுமாறிச்சு. ஸோ மனசார பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு அப்படிலாம் கிடையாது, நடிக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் அது வந்துட்டு அவருடைய மனசை பொறுத்தது. பட் எனக்கு என்னமோ ஜெனினாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அவருக்கு பயனுடைய மாதிரிலாம் வேறு யாருக்கும் போடலைங்க. அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவர் சண்டை போடுறது எல்லாத்தையும் நியாயப்படுத்தி என்னமா காமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? செம்ம மாதம் இருந்துச்சு. சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பயண வீடியோ அநியாயத்துக்கு எடிட் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு சூப்பராக இருந்தது. அவரும் பார்த்து என்ஜாய் பண்ணார். அதுக்கப்புறம் சும்மா ஒரு கேள்வி கேட்பார் விஜய் சேதுபதி, இந்த வீட்டில் யாரோட கேம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் அப்படின்போது ஆதிரையோட கேம் சார் அப்படின்னு நம்ம கமெண்ட் சொல்லியிருப்பார். அதே மாதிரி நடந்திருக்கும். அதனால் அவர் அப்படின்னு இருப்பார். சரிங்களா? அதுக்கப்புறமா எல்லோரும் வந்து 3 பேர் சேர்ந்து அழுது அப்புறமா ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கப்புறமா 24 அந்த ஹவர்ஸ் அந்த இதை வந்துட்டு நம்ம விஜய் பாரு கொடுத்துருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு வந்துட்டு நம்ம விக்ரம் உட்காந்து அழுகுறாரு. என்ன விக்ரம் அழுகிறாரா, என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு காதை தீட்டி கேட்குறேன். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஃபீல் பண்ணி பேசும்போது ஒரு சில டைம் நம்மளுக்கு கேட்காது. அதனால் கேட்டால் அப்போ தான் சொல்கிறார் ஒரு டைலாக், என்னன்னா நான் பயந்துகிட்டே இருந்தேன், அந்த பொண்ணுக்கு அது கிடைக்கலன்னு நினச்சேன். எது கிடைக்கல அப்படின்னு பார்த்தா அந்த 24 மணி நேரம் இப்போ வந்துட்டு இப்போ எவிக்ட் ஆனதுனால அது போச்சுல அந்த விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தா அது கிடச்சிருச்சு. என்ன, அங்கே அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ பிக் பாஸ் இதில் வந்துட்டு அவங்க அம்மா அப்பா காமிச்சிருச்சு. இப்போ தாங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் பச்சையாக உள்ள அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேங்க. அந்த பொண்ணு அதையும் மன்னிச்சு பரவாயில்ல விடுவிக்கல்ஸ் அப்படின்னு சிரிச்சிட்டு போனாங்க. அந்த பொண்ணுக்கு இது கிடைக்காம போயிடுச்சு. நான் ரொம்ப வருத்தப்பட்டேங்க. நிஜமாக ஒரு நாள் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேங்க. சார் போதும் சார். ஏன்னு கேட்டிங்களா, இந்த விஷயங்களை அவர் பண்ணதுக்கப்புறமா அப்பயே பண்ணியிருந்தாருன்னா ஓகே, அப்பையும் கேட்கல, பாடடே அப்படின்னு எஃப்ஜேக்களை கலாச்சார். உள்ளே வந்ததுக்கப்புறமா எஃப்ஜே ஃபர்ஸ்ட் டைம் எஃப்ஜே சூப்பராக பேசினார். விக்ரம் படம் முகத்தேரை கிழிச்சார் தான் சொல்லி ஆகணும். செம்மையாக பண்ணியிருந்தார். இதை முதலேருந்தே எஃப்ஜே பண்ணியிருந்தாருன்னா வேற மாதிரி எங்கேயோ போயிருப்பார். அதை பண்ணவுடனே அவருக்கு ஒரு பயம் வருது. இந்த சின்ன பையன், இந்த தம்பி பையன் நம்மளை வந்து எல்லாத்தையும் போட்டு கொடுக்குறான்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு எல்லார்கிட்டையும் நான் போய் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பிட்டார். கும்புறங்க, என்ன மன்னிச்சிருங்க, கண்டிப்பாக சபரிக்கு நடந்த விஷயங்கள் எனக்கும் நடக்கும் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறார், அழுகுறார். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நடந்தது வந்து கஷ்டமாக இருக்குது, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், எப்படியும் அந்த பொண்ணு கிடச்சிருச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை வைக்கிறார். அது இன்னும் ஷாக்காக இருக்குது. என்னென்னா வர எனக்கு விஜய் பார்வதியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன்றார். ஏதே மறக்கா சொல்லுங்கள், நான் வர விஜய் பார்வதியை ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன அவள் பண்ணிட போகிறா, என்னன்னாலும் அவள் என்ன பண்ண போகிறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, வர எனக்கு பிடிச்சி போச்சு அவளை அப்படின்றாரு. என்ன அவள் எனக்கு ஒன்றுமே புரியலையப்பா. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி முன்னாடி ஒன்று சொல்லுவார், ஆனால் விஜய் பார்வதி இல்லாத நேரங்களில் குறை மட்டும் தான் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் டைம் கணிக்கிட்டு அதை சொல்கிறார். எனக்கு பயங்கர ஷாக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஷாக்காக இருந்துச்சான்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.